ஹாய் டியர், டுடே நம்ம ஜின்னுப்பா யூங்கியூ பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து நான் தமிழில் போட்டுறேன், இன்னும் யோசிக்கல. ஸோ ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் டைட்டில் போட்டுறேன். அண்ட் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ராகவி குட்டி. ஸோ உங்களோட கமெண்ட்டில் உங்களோட பர்த்டே அன்றைக்கே தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நாளே அனுப்பியிருப்பீங்க போல். ஸோ நான் நேற்று தான் பார்த்தேன், அதாவது நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் பர்த்டே அன்றைக்கி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான், பட் நாளைக்கு நான் போட்டது ஓகேவா? ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அண்ட் சாரி ரொம்ப லேட்டாக பார்த்ததுக்கு. அண்ட் ஹாப்பி பர்த்டே லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஜின் 2 பேருமே ஹை ஸ்கூல் தான் படிக்கிறீங்க. ஸோ ஹை ஸ்கூலில் வந்து லாஸ்ட் இயர் படிக்கிறீங்க ஓகேவா? அதாவது நம்ம ஊரில் 12th மாதிரி அங்கே வந்துட்டு ஹை ஸ்கூல் லாஸ்ட் இயர் படிக்கிறீங்க. இப்போ வீட்டில் கிளம்பிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு பெல் சவுண்டு, சைக்கிளில் பெல் அடிக்கிற சவுண்டு. இவன் வேறு வந்துட்டான். கரெக்டாக நம்ம ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடுவான். உடனே இவன் வந்ததும் அம்மா நம்மளை திட்டுவாங்க. அந்த பையன் கூட ரெடி ஆகிட்டு வந்துட்டான். நீ எரும மாடு மாதிரி தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு தடம் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே பேக் எடுத்துகிட்டு ஓடி வரீங்க. உங்களோட அம்மா ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பையன் இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வரான், உனக்கு என்னடி தூங்கிட்டே இருக்க? அப்படியே 7 வயசானாலும் தூங்கிட்டே இருக்கிறா. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டுக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்குறதில்ல. பண்ணி கொடுக்கலாம் பரவாயில்ல, உன் வேலை நீ பார்த்துருப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு இதுதானே ஆசைப்பட்டேன், இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஜின் சிரிச்சுட்டே, ஏய் அதுக்கெல்லாம் ஆசைப்படல, நான் வேறு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. வேறு என்ன? என் அம்மா என்ன சாணி தண்ணியை கரைச்சி தலை நிறையா ஊற்றி சீவக்கட்டை வச்சு அடிக்கணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜினுக்கு செம சிரிப்பு. அது எப்படி என் மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படியே நீ படிக்கிற? உனக்கு மைண்ட் ட்ரீடிங்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. போய் தொலை நாயே அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து தொலை நாயேன்னு அவர் கூப்பிட்றாரா? சரி கேட்டம்மா பாய்மான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அவங்களும் டே சின்ன அவகிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இரு, அது ஒரு பிள்ளையே கிடையாது, நீ எப்படி அவ கூட இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்குன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சிரிச்சுட்டே, ஆண்டி இவ கூட நான் மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்க முடியும், என்னை விட்டால் வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்கிறாரு. நீங்களும் வந்து உங்களோட சைக்கிளில் வந்துட்டு பேக்கெல்லாம் அந்த முன்னாடி கூட இருக்கும்ல, ஸோ அந்த முன்னாடி அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்களும் சைக்கிள் எடுத்துகிட்டு 2 பேரும் அந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டே நான் பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் டேய் நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், கொஞ்சம் லேட்டாக வா, அப்படி இல்லைன்னா நீ வரவே வேணாம், நேராக ஸ்கூலுக்கு போயிடு, நானே வந்துக்கிறேன். அந்த தினம் வந்து என் அம்மா கிட்ட திட்டுவாங்க வைக்காத, காலையில் மட்டுமா திட்டுவாங்க, சாயந்தரம் போகிறப்பவும் திட்டுறாங்க. காலையில் அந்த பையன் அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் காலங்காத்தால அம்மா உன்னை திட்டது கேட்கலனா எனக்கு அன்றைக்கி நாளே நல்லா போகாது தெரியுமா, அதுக்கு தான் வா, கிளாஸில் மிஸ் எல்லாம் என்ன திட்டதை கேட்டு நீ ஹாப்பியாக இருக்கல்ல, உன்னை தான் மிஸ் திட்ட மாட்டாங்க, அதனால அம்மாவை திட்டட்டும் நல்லா திட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறப்போ அதாவது நீங்கள் சின்ன பார்த்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு யார் மேலேயும் இடித்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படி சைக்கிளில் நிறுத்திடுறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி விழுந்துருவீங்க. சைக்கிளை வந்துட்டு ஜின்னோட சைக்கிள் மேலே போட்டுறீங்க. அவர் அப்படியே பேலன்ஸ் பண்ணி எஞ்சிக்கிறாரு. ஆனால் ஜின்னோட சைக்கிள் கீழே விழுந்திருக்கும், நீங்களும் கீழே விழுந்திருப்பீங்க சைக்கிளோட சேர்ந்து. அப்படி பார்த்தா பக்கத்தில் யூங்கி நிற்கிறாரு. உங்களோட யூனிஃபார்மே தான் போட்டிருக்காரு. ஜின்னுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய் உடம்பு போக மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் ஏமா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா லப்பர்ட்டு ஃபஸ்ட்டு சைட் மாதிரி உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருச்சு அவரை. அப்படியே என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜின்னு தான் அப்படியே காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்கிறாரு. கண்ணை உடனேல வச்சுருக்கியா, பார்த்து வர மாட்டியான்னு. அதுக்கு யூங்கி எதுவுமே பேசலை, ஜஸ்ட் உங்களை மட்டும் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கையை நீட்டுறீங்க அவர்கிட்ட. அப்போ அவர் கையை கொடுத்து தூக்கி விடுறாரு. இங்கே ஜின் வந்துட்டு கையை பிடுங்கி விட்டுட்டு இது ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு ஜின்னுக்கிட்ட திரும்பி எதுக்கு இப்போ அவரை திட்டிகிட்டு இருக்கா, அவர் என்ன தெரிஞ்சால் பண்ணார், நான் தான் நேராக பார்க்காம உன்னை பார்த்துட்டு வந்து சைக்கிள் கீழே போட்டேன், அவர் மேலே இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அடிப்பாவி இது நான் வேறு திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்துட்டு ப்ரோ சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே உங்களுக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் இவங்க வாயவை திறந்து பேசுகிறாரு. இல்லை எனக்கு எங்கேயும் அடிப்படலை அப்படின்னு சொல்லவும், நீங்கள் இல்லையே சைக்கிள் உங்கள் மேலேயே நான் விட்டுட்டேனே, உங்களுக்கு கொஞ்சம் கூடவா ஒரு சின்ன கீரல் கூடவா படலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையெல்லாம் பார்க்குறீங்க. எந்த ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. ஜின்னுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. உன் மேலே சைக்கிள் விட்டு இவ்வளோ கீழே விழுந்துட்டா, நீ மட்டும் ஏன் விழலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு யூங்கியும் தெரியலை. சரி ஓகே நீங்கள் இந்த ஸ்கூல் தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நாங்களும் உன்னோட யூனிஃபார்ம் தானே போட்டிருக்கோம்,
ஆமாம் நீ எந்த கிளாஸு, எந்த டிபார்ட்மெண்ட்டு, நான் அவனை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் யுங்கி பார்த்து கேட்கவும் அவர் நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு. ஓ அப்படியா, எந்த கிளாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு கிளாஸ் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது உங்களோட கிளாஸ் இல்லை, வேற ஒரு கிளாஸு. அப்போ நீ ஏன் கிளாஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சோகமாக கேட்கவும் ஜின்னுங்க தலையிலே ஒரு போட்டுட்டு, ஏன் நம்ம கிளாஸாக இருந்தால் என்ன, வேறு கிளாஸாக இருந்தால் என்ன, அவன் நம்ம செட்டு தானே, பிரேக் டைமில் மீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ப்ரோ போகலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ இவங்கியும் இல்லை நான் நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஜின் 2 பேர் கேட்காம நாங்கள் சைக்கிளில் போகிறோம்ல, எங்கள் கூட சைக்கிளில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின் வந்துட்டு அவரோட சைக்கிளில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ ஜின்னும் இவங்கி ஒரு சைக்கிளில், நீங்கள் ஒரு சைக்கிளில் போகிறீங்க. 3 பேர் அப்படி ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்படி தான் ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆயாச்சு. இப்போது நீங்கள் 2 பேரும் பேசிவிட்டு உங்களோட கிளாஸ்க்கு போகிறீங்க. இவங்கி கீழேயும் பாய் சொல்லிவிட்டு போகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு பாய் சொல்லிட்டு அவரோட கிளாஸ்க்கு போவார். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்ப்பீங்க, அதுக்குள்ளே இவங்கி போயிருப்பார். டீச்சர் இப்போ தானே அவர் இந்த பக்கம் போனால், அதுக்குள்ளே காணோம் அப்படின்னு கேட்கவும், ஏய் என்ன நீ அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி வலியுற பார்த்து அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஏய் சின்ன உங்கள்கிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் அழகாக இருக்கேனா, இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கேட்குறீங்க. அவர் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு வியர்டா கேவலமாக இருக்க, நீ ரொம்ப அக்லியாக இருக்க அப்படிங்கிறாரு. சொன்னீங்க பார்த்தியா உன் கண்ணுக்கு நான் எவ்வளோ கேவலமாக தெரிகிறேன், ஆனால் அவர் என்னை பார்த்த விதமே வேறு, என்னை அப்படியே ஒரு ஏஞ்சலை பார்க்குற மாதிரி பார்த்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஏய் ஒரு பைத்தியத்தை பார்க்குற மாதிரி பார்த்துருப்பான், ஏஞ்சல் பார்க்குற மாதிரியெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீங்களும் சுமாரி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கவும் கிளாஸ் மிஸ் வந்துட்டு ஏய் முட்டாள்களா போங்கடா 2 பேரும் இல்லை, சும்மா வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, கிளாஸ்லேயும் பேசுகிறீங்க, வெளியும் பேசுகிறீங்க, வீட்டுக்கு போகிறப்பும் பேசுகிறீங்க, வரப்பும் பேசுகிறீங்க, என்னத்தை பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, போய் கிளாஸை கவனிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ கிளாஸ் நடந்துட்டுருக்கும், நீங்கள் அப்படியே ஆடி அசைஞ்சு போயிட்டு வந்துருப்பீங்க. சரி வைக்கல அவங்க திட்டுறாங்களே நீங்களும் போயிட்டீங்க. உள்ளே போய் உட்காந்துட்டு ஜின் வந்துட்டு நல்லா படிப்பாரா, ஸோ நீங்களும் நல்லா படிப்பீங்க. ஆனால் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணி ஜின் டீச்சர்கிட்ட திட்டு வாங்குவார், நீங்கள் அப்படியே எஸ்கேப் ஆகிடுவீங்க, நீங்கள் மாட்டி விட்டுருவீங்க. ஸோ அப்படி தான் அவர் வந்துட்டு லெசன் நல்லா கவனிச்சிட்ருக்காரு. ஆனால் அவங்களுக்கு மண்டக்குள்ளே ஃபுல்லாக யுங்கி மட்டும்தான் எவ்வளோ அழகாக இருக்கான், அவன் ஹேர் அப்படி ஒரு மாதிரி எப்படி, ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், வர்ணிக்க வார்த்தை பத்தலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லோரும் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக உன்னை வர்ணிக்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க. இல்லை நல்லா அப்படின்ட்டு அழகே உன்னை வர்ணிக்க என் வாயில் வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. அது வந்துட்டு ஜின் என்னவா இவ்வளோ சீரியஸாக எழுதுறா, நோட்ஸ் எடுக்கிற முகரையா இது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா இப்படி எழுதிக்கிறீங்களா, அவருக்கு செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. எவ்வளோ கேவலமாக கவிதை எழுதிட்டுருக்குறா, கண்டிப்பாக இதை அந்த யூங்கிக்காக தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். இருடி என்னை எப்போ பார்த்தாலும் மாட்டி விடுவேல, இன்றைக்கி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் கேட்குறாங்க. மிஸ் இங்கே பாருங்களேன், ஒயின் வந்துட்டு செம்மையாக ஒன்று எழுதியிருக்கா, படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை பிடிங்கி கொடுத்துட்றாரு. நீங்கள் என்னடா பண்ண, அட பாவி ஏன் அடி பண்ண, நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லவும் அந்த மேம் வந்துட்டு அப்புறம் என்ன எழுதிட்டு இருக்க ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. எல்லாத்துக்கு முன்னாடி படித்து காட்டிடுறாங்க. உன்னை என்ன அன்பே உன்னை வர்ணிக்க என் வாயில் வார்த்தை இல்லை. என்னடி என்ன இது ஒயன், என்ன நீ புதுசாக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக கிளாஸை கவனிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் மிஸ் நான் இது உங்களுக்கு பர்த்டேக்கு கொடுக்கறதுக்காக தான் எழுதினேன், ஆனால் சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சேன், இந்த பைத்தியக்காரன் இப்போ எடுத்து காட்டிட்டான், என் கவிதை உங்களுக்கு பிடிக்கலையா நான் அப்படியே போய்ட்டு மாற்றி போட்டுறீங்க. அவங்களுக்குன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அந்த கவிதை அழகாக தெரியுது. உடனே சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சியா, ஏன் ஜென் இப்படி பண்ணுற, அடுத்தவங்களோட டைரி அண்ட் அடுத்தவங்க எழுதுகிற இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறதே தப்பு, ஆனால் நீ இப்படி எடுத்து என் கையிலே கொடுத்துட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னுக்கு நான் அட பாவீங்களா, பொண்ணுங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, கடைசியில் நம்ம தான் மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஏன் அதை படிச்சிங்க சத்தமாக, உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அதை படிக்கலல்ல, அதாவது உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்கல்ல, இப்போ மட்டும் ஏன் என்ன இப்படி மட்டும் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மேம்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. ஜின்னுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அவங்களால பேச முடியலன்னா கெட் அவுட் அப்படின்றாங்க. ஸோ ஜின்னு அப்படியே புக்கை தூக்கிட்டு
ஏய் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் யூ ஒன்லி கெட் அவுட் ஜின் அப்படின்னு சொல்லவும் அந்த மேம் வந்துட்டு சரி ஓகே அவளையும் சேர்த்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு நீயும் தான் போ கிளாஸ் டைமில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேருன்னு சொல்லிட்டு உங்களை சேர்த்து அனுப்பிச்சிட்றாங்க. அப்போது ஜின் வந்துட்டு வெளியே நின்றுட்டு கிளாஸை கவனிச்சிட்ருப்பார். அவர் நல்லா கவனிப்பார். எக்ஸ்ட்ரா டைம்லலாம் படிக்கவே மாட்டார். நல்லா லெசன் எடுக்கிறப்பவே நல்லா கவனிச்சுக்குவார். அதை வச்சுட்டு எக்ஸாம் டைமில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்தாருனா அவ்வளோதான். அதில் தான் அவருக்கு சம மார்க் வரும். சூப்பராக வந்துட்டு அது எப்படி சொல்கிறது சம மைண்ட் அவருக்கு. ஓகேவா? பட் உங்களுக்கு அப்படி இல்லை. கிளாஸ் நடத்துகிறப்போ ஓரளவுக்கு கவனிப்பீங்க, ஃபுல்லாக கவனிக்க மாட்டீங்க. அப்படியே மனசால பாயும். அப்புறம் அரை கவனிச்சிட்டு வீட்டில் ஃபுல்லாக உட்காந்து விடிய படிப்பீங்க. ஸோ அப்புறம் காலையில் 7 மணி 8 மணிக்கு நினச்சி அம்மாட்ட செருப்படி வாங்குவீங்க. ஸோ இதனால தான் நீங்கள் லேட்டாக எழுந்திருப்பீங்க. ஓகேவா? அண்ட் இப்போது உங்களுக்கு தான் கிளாஸ் கவனிக்கிறது, கிளாஸ்க்குள்ளே உட்காந்தாலே மூடு வராதே. இப்போ வெளியே வேறு நிற்க வச்சிட்டாங்களா, அதனால் அப்படி இப்படி வேடிக்கை அங்கேயும் பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களுக்கு இவங்க ஞாபகம் வந்துடவும் அவன் அந்த கிளாஸ் தானே சொன்னான், பேசாமல் போய் பார்த்துட்டு வந்துடலாமா, எனக்கு வேறு அவன் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜின் என் கூட வாடா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் போய் அவனை பார்க்க போகிறேன்டா, ப்ளீஸ் வாயேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மென்டலா நீ? எனக்கு கிளாஸை கவனிக்கணும், மரியாதையே போயிடு. உன்னை மாதிரி விடியெல்லாம் என்னால் படிக்க முடியாது, வேணா நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பார். இப்போது அந்த மேம் திரும்பி பார்த்தா நீங்கள் இல்லை, ஜின் மட்டும் தான் நின்றுட்டு கிளாஸை கவனிச்சிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அவங்களுக்கு இப்போ ஆமாம் போயிடும். உள்ள வாடா வந்து உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜின்னும் வந்துட்டு ஆமாம் சாமி மனசு மாறினாலே பத்திரகாளின்னு நினச்சிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு அவர் கிளாஸை கவனிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அந்த கிளாஸ்க்கு போகணும்ல, உங்களோட கிளாஸ் அதாவது சேம் இயர் தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட். அது வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 4-5 கிளாஸ்லாம் தள்ளி தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு போகிறீங்க. அப்போ போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு மிஸ்ஸும் பார்க்குறாங்க, எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. அது வந்து எங்கள் மிஸ் வந்துட்டு அந்த கிளாஸில் ஒரு பையனை கூப்பிட சொன்னாங்க, நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் வந்துட்டு பதில் சொல்லிட்டு போயிட்டுருக்குறீங்க. அன் டைமில் போனால் கேள்வி கேட்பாங்க தானே, எதுக்கு சுற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழியாக போயிடுறீங்க. இப்போ அப்படியே தான் ஃபைனலாக இவங்களோட கிளாஸ்க்கே போயிருப்பீங்க. கிளாஸ்க்கு போனதுமே அந்த பக்கம் எட்டி பார்க்குறீங்க ஜன்னல் வழியா, எங்காவது இருக்கா, நான் எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் எட்டி பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக யூங்கி அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுறாரு. இங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரே பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களை இந்த சைடு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இப்போ யூங்கியும் அங்கே இல்லை. என்னடா அது இங்கே தானே இருந்தான், அதுக்குள்ளே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கிறப்போ இப்போ யூங்கி வெளியே இருப்பார். நீங்கள் யூங்கி நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ என்னை பார்க்க தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இல்லை உன்னை பார்க்க நான் வரலை, ஆனால் சும்மா எனக்கு போர் அடிச்சிச்சு, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டே சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் எங்கே போகிறது, உன் கிளாஸ் மிஸ் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுவும் கேட்க மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போகிற வழியெல்லாம் நீங்கள் அவர் கூட பேசிக்கிட்டே போகிறீங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் யூங்கி கூட ஈஸியாக வந்துட்டு எப்படி சொல்கிறது ஜெல் ஆகிருப்பீங்க. டக்குன்னு நல்லா பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அவரும் உங்ககிட்ட நல்லா பேசுவார். ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்குறீங்களா. அப்போது கிளாஸில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. ஆனால் உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, எதுக்கு இவங்களாம் இப்படி பார்க்குறாங்க, பொறாம பிடிச்சவங்க, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கலையேன்னு பொறாம பிடிச்சி திரியிறாங்க. நல்ல வேலை அவன் வந்த உடனே நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நின்னுறாரு. நீங்களும் நின்றுட்டு ஏன் தப்பாக ஏதாவது கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் இல்லை உனக்கு ஆன்சர் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. அதுக்கு வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஃபேஸை பார்த்து உங்களோட கண்ணை பார்த்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே வேர் தூருது. இருக்குன்னு மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் இருக்கா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ யூங்கி நல்லா உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்னோடய கண்ணை நல்லா பாரு அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னல, என் கண்ணை நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்கள் அவரோட கண்ணை நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட கண்ணில் நீங்கள் மட்டும் தான் தெரியுறீங்க. உன் கண்ணில் ஒன்றுமே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எதுவுமே தெரியல அப்படின்னு கேட்குறாரு. நான் மட்டும்தான் தெரியறேன், வேறு எதுவும் தெரியல. எதுக்கும் கண்ணை பார்க்க சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலான்னு நடந்துட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. லூஸ் ஆவன் கண்ணை பாருங்கிறான், அவ்வளோதாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்படி சொல்கிற? உன் கேர்ள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்னையே அப்படி குழப்பிட்டுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், நல்லா பாரு, என் கண்ணில் யார் தெரிஞ்சா அவள் தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த பக்கம் போகிறாரு. நீங்கள் உன் கண்ணில் நான் தான் தெரிஞ்சேன். அப்போ நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இவங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே பின்னாடி அதாவது பின்னாடி திரும்பிக்கிறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் இவங்கியை பார்த்த மாதிரி இவங்க உங்களை பார்த்த மாதிரி நடக்கிறீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் ஃபார்வேர்டாக நடக்கிறப்ப அவர் வந்துட்டு பாக்கெட்டில் கையை விட்டுக்கிட்டு அப்படியே பேக்வேர்டாக நடப்பார். ஓகேவா? ஸோ அது மாதிரி நல்லாயிருக்கும்ல அது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறாரு. நீங்கள் உண்மை சொல்லு, நான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டு நீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு. நீங்களும் அவரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் துரத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓடுறப்போ டக்குன்னு போய்ட்டு ஒரு ஸ்டாப் மேலே முட்டிடுறீங்க. அவங்க உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு, லூசா நீ எதுக்கு இப்படி தனியாக இந்த கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்க? கிளாஸ் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் மேமத்து வந்து அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறீங்க. எதுக்கு நீங்கள் தனியாக அதுவும் லூஸ் மாதிரி ஓடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனியாக ஓடுறேனா? இவங்க இங்கே என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அடப்பாவி, நீயும் ஜின் மாதிரியே பண்ணுற. எனக்கு வந்து வாய்க்கிற எல்லாமே இப்படியே தான் வந்து வாய்க்குமா என்ன? இவன் தப்பிச்சுக்கிட்டான், நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேம் அது வந்து எனக்கு ரன்னிங் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அந்த மிஸ் ஒரு பிடி டீச்சர், அதை மறந்துட்டு நீங்கள் அதுக்கிட்ட இப்படி சொல்லவும், நீ இந்த வெயிலில் இப்படி கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறியா? ஓகே, என்னை வந்து பாரு, லஞ்ச் பிரேக்கில் நான் உன்னை வந்துட்டு நேம் ஆட் பண்ணிக்கிறேன், அண்ட் இந்த வருஷம் நடக்க போகிற டோர்னமெண்ட்டில் உன்னை நான் வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வின் பண்ண வைக்கிறீங்களா? எதில் அப்படின்னு சொல்லவும், நீ ஆசைப்படுற ரன்னிங்கில் தான், நான் உனக்கு கோச் பண்ணுறேன், ஓகேவா? தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு நான் அடக்கடவுளே, நான் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவேன், ஓடணுமா? என் வாய் நார வாய் கம்முனே இருக்காது. எதையாவது ஒன்று சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தா இப்படி வசமாக சிக்கிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே கிளாஸ்க்கு போனால் தானே, போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. இப்போது இவங்க எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் சத்தமே இல்லை, போயிட்டானா? இவனும் போயிட்டான். இந்த ஜின் மாதிரியே பண்ணுறான். அவன் தான் இப்படி என்னை எங்கேயாவது கோர்த்து விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிடுவான். இவனும் அதே மாதிரி பண்ணுறான். எனக்கு பாய் ஃப்ரெண்டும் இப்படியே இருக்குது, ஃப்ரெண்டும் இப்படியே இருக்குது, நல்லதாக ஒன்று கூட கிடைக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கிளாஸ் டீச்சர் வந்துட்டு அவங்களோட பீரியட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் இப்படி சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மரியாதை கிளாஸ்க்குள்ளே போ அப்படின்னு சொல்லி மிரட்டி கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் போயிட்டு ஜின்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவர் நான் சிரின்னு சிரிக்கிறாரு. ஏண்டி நீ சும்மா நடக்கிறதுக்கே காசு கேட்பேன், இல்லை ஓட வேறு போறியா? அவன் எப்படி விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் முன்ன மாதிரியே இருக்கான், ஒரு பிரச்சனைன்னு வந்தது என்னை கழட்டி விட்டு போயிட்டான்டா, அவனை போய் பேசிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவரும் வந்துட்டு வா எனக்கு புது ஃப்ரெண்டாச்சே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் 2 பேர் தூக்கிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தா அங்கே யூங்கி கிடையாது. எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு தேடி பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் யாரை தேடுற நீ? காலையிலையும் என் கிளாஸ்க்கு வந்த, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் வேணாம் இப்போ சொன்னோன்னா இவ கரெக்ட் பண்ண பார்த்துருவா, இவ தெரிஞ்சுட்டே தான் கேட்குறா அப்படின்ட்டு. இல்லை யாரையும் தேடலை, என்னோட டியூஷன் பொண்ணு ஒருத்தி இந்த கிளாஸ் தான் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஃப்ரெண்டாக இருக்கும், அதான் லஞ்சுக்கு கூப்பிடலான்னு வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே இருந்தால் பார்த்து கூப்பிட்டுக்கோ. ஆனால் எல்லோரும் லஞ்சுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருப்பாங்க. ஸோ நீ எங்கேருந்து கண்டுபிடிப்பேன்னு தெரியல, முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வா சரியா அப்படிங்கிறா. அப்புறம் தான் 2 பேர்த்துக்கும் உரைச்சிக்குது. ஆமாம் இல்லை, அவன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தம்மா வெயிட் பண்ணியிருப்பான், இப்போ அவன் தனியாக லஞ்ச் சாப்பிட போயிருப்பான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போயிடுறீங்க கிளாஸ்க்கு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த கிளாஸையும் கட்டடிக்க முடியல. எப்படா ஈவினிங் ஆகும் யூங்கி பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஈவினிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு ஓடி போகிறீங்க. ஸோ போய் பார்க்குறப்போ கரெக்டாக யூங்கியும் வெளியே நின்றுருக்காரு கிளாஸ்க்கு வெளியே. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே தான் நிற்கிறானா, வா போய் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய்ட்டு இவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. அவரும் வந்து உங்களுக்கு கிளாஸில் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கு செம்மையாக போச்சு,
ரொம்ப மொக்கையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்களா. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே 3 பேர் போயிட்டுருக்குறீங்க. போகிறப்போ நீங்கள் வந்துட்டு இவங்க என்னோடய சைக்கிள் நீ ஓட்டிட்டியா, நான் உன் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் அவரும் ம் ஓட்டுறனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. ஜின் பார்க்குறாரு, என்ன ஒரே நாளில் இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கவும், உனக்கு தெரியுமா இப்போ நான் எங்கே யார் கூட போயிட்டுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை கேட்க அவர் இவங்க கூட அப்படிங்கிறாரு. நான் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜின்னுக்கு ஷாக்கு. சைக்கிள் நிறுத்திட்டு நிஜமாவான்னு கேட்குறாரு. ஸோ இவங்க சிரிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங், ஸோ அதனால தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா சரி ஓகேப்பா, நீங்கள் நடத்துங்க, நான் போகிறேன், எனக்கு யாராவது சிக்காமையாக போயிடுவாங்கன்ட்டு அவர் தனியாக பேசிட்டு போயிடுறாரு. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. அப்போது கரெக்டாக ஜின் போகிறப்போ ஒரு பொண்ணு அவளை லிஃப்ட் கேட்குற மாதிரி கை காட்டுறா. ஜின் பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்க யாருமே இல்லை, அவர் மட்டும் தான் இருக்காரு. நம்மக்கிட்ட தான் கேட்குறாளா, நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கா, இல்லை இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் நிறுத்துறாரு. அந்த பொண்ணும் அண்ணா என்னை வந்துட்டு நீங்கள் டியூஷன் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும், எந்த டியூஷன், நீ ஃபஸ்ட்டு எந்த கிளாஸு, நான் உன்னை பார்த்ததே இல்லை, எங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்துட்டு பக்கத்து கிளாஸ் தான், நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் ஜின் தானே அப்படின்னு சொல்லவும், என்ன படிக்கிறேன்னு கேட்குறாரு. நான் வந்துட்டு +1 படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்காக நீ என்ன அண்ணாலாம் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, என் பேர் தான் ஜின்னு தெரியுதில்ல, எதுக்கு நான் அண்ணன் கூப்பிட்றா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க ஜின், ஏதோ பெரியவங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன், வானாடி பரவாயில்ல, நான் சின்ன கூப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நீங்கள் போகிற டியூஷன் தான் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னவோ தெரியல, சின்னக்கு அவளை பிடிச்சிருக்கும். பார்த்ததுமே நீங்கள் எப்படி இவங்க பார்த்தது ஃபஸ்ட்டு ஆனால் லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டோ அதே மாதிரி அவருக்கும் இந்த ஒயன் சொன்னது கரெக்டு தான். லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்டு வரும் தான், வருதே வந்துடுச்சே, சின்ன உனக்கும் வந்துச்சுடா லவ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. சொல்லு, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, ஏன்னா பாய் ஃப்ரெண்டுக்கு இது இருந்துச்சு அப்படின்னா நீ இன்னொரு பையன் கூட போகிறப்போ உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை வரும், அதுக்காக கேட்குறேன், இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அவளும் சிச்சி எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, எனக்கு படிக்கணும், நல்லா படிக்கணும், லவ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை அப்படிங்கிறா. ஐயோ அப்போ இவளை கரெக்ட் பண்ணுறது கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏறி உட்காந்துக்கிறா. இங்கே பாரு, அண்ணன் கூப்பிட வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் சொல்ல, சரிங்க ஜின் வண்டியை எடுங்க, சைக்கிள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. அவரும் உன் பேர் கேட்டேன் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. சாரா, சாரி மறந்துட்டேன், சாரா என்னோடய பேர் அப்படிங்கிறா. சாரா சொக்சின் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அவள் கேட்டுட்டா, என்னது சாரா சொக்சினா, அது யார் அப்படின்னு கேட்குறா. நீ தான், நீ சாரா, நான் சொக்சின், ஸோ சாரா சொக்சின் உன் பேர் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு. அவளுக்கு லைட்டாக புரியுது, அவளுக்கும் சின்ன பிடிக்கும் போல். ஸோ வேணுக்கூடே தான் வந்துட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட டியூஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு மேடமும் சில தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் ஏறிட்டுப்பா. லைட்டாக அவளும் சிரிக்கிறா, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டு நல்லா தான் இருக்குது சாரா சொக்சின் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பார்த்தா இவருக்கு ஷாக்கு, என்னடா அது கரெக்ட் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சேன், ஒரே நாளில் சின்ன உன்னோட அளவுக்கு மடியாத பொண்ணுங்க இருக்கா என்ன அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே அப்புறம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்டுடுறாரு. அவள் என்னங்க இவ்வளோ சீக்கிரத்தில் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எதுக்கு பிடிச்சிருந்தா போய் கேட்டுருணும், எதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, அதனால தான் கேட்குறேன், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துக்கிறியா, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு தெரில, பட் ஃப்யூச்சரில் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிறா. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு இப்போ ஒரு மாதிரி ஷை ஆகிட்டவும் எதுவும் பேசிக்க மாட்டுறாங்க, அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்படி தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் இவங்க கூடயே தான் வெளில போவீங்க வருவீங்க. இப்போல்லாம் வந்துட்டு 2 பேரும் மாற்றி பேராக நீங்கள் 2 பேரும் போகிறதில்ல, அவர் பேர் கூட நீங்கள் உங்கள் பேர் கூட போகிறது ஓகேவா. ஸோ ஸ்கூலுக்கு வரும்போது அதாவது கொஞ்சம் தூரம் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வர்றது தான் ஜின்னு. பாதியில் வந்ததுக்கப்புறம் சாரா ஜின் கூட வந்துடுவா, நீங்கள் இவங்க 2 பேர் போவீங்க. அப்படியே டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு 6 மந்த் இருக்கும். டேஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்க. நாள் போக போக ஜின்னும் நீங்களும் மீட் பண்ணிக்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஸோ அவங்களோட
எப்படி சொல்கிறது, அவங்களோட பேர் கூட ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருக்கனால நீங்கள் அவங்க கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஜின்னு அப்படி தான் சாரா கூடவே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டியூஷனுக்கு அவளை பிக் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அண்ட் அவளை போய்ட்டு இப்போல்லாம் வீட்டிலேருந்து பிக் பண்ணிக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓகே போல தான். ஸோ ஜின்னு வந்துட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ரொம்ப கைண்டான பர்சன் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கார். ரொம்பவே நல்லா பேசுகிறாரு. சாராவை டேக் கேர் பண்ணிக்கிறாரா. ஸோ அவங்க வீட்டில் தெரியும், ஆனால் வந்துட்டு அவங்க கண்டுக்கிறது இல்லை, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இல்லை. ஓகேவா, ஜின்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்படி தான் இப்போ அவர் தான் போயிட்டு பிக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படி உங்கள் வீட்டிலேருந்து வருவீங்க. வரும்போது யுங்கி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவார். ஸோ அவர் வந்துட்டு உங்கள் சைக்கிளுக்கு பின்னாடி உட்காந்துப்பார். அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட சைக்கிளை முன்னாடி உட்காந்து ஓட்டிகிட்டு வருவீங்க. ஓகேவா, எப்போவுமே நீங்கள் தான் ஓட்டுவீங்க. அவர் வந்துட்டு இல்லை நான் ஓட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வச்சு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு அந்த பெடல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போது ஒன் டே சடனாக சாரா வந்துட்டு ஜின்கிட்ட, ஜின் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு கேட்குறா. சொல்லு சாரா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவள் கை இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி தேய்ச்சி விடுவாங்கள்ல. ஸோ அப்படியே அந்த கையை கோர்த்துக்கிட்டு அவளோட கையை ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவளும் ஜின்னோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஜின் வயன் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும், நீ அவளை வச்செல்லாம் என்ன சந்தேகப்படாத, அவள் ஒரு பைத்தியம், அவள் தான் சொன்னாலே என்ன, அவள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. அது இல்லை, எனக்கு தெரியுமே, எனக்கு உங்களை ரொம்ப வருஷமாக தெரியும், நீங்கள் இதே ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க, நான் உங்களை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், அதில் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, ஸோ அதனால தான் உங்கள் டியூஷன்லேயே ஜாயின் பண்ணேன். அண்ட் அன்றைக்கி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. அன்றைக்கி தான் நீங்கள் தனியாக வந்தீங்க, இல்லைனா எப்போவும் வாயின் கூட வருவீங்க, அதனால் பேசுறதுக்கு பயமாக இருக்கும், என்ன சொல்கிறது எப்படி பேசுறதுன்னு தெரியாதா, பட் அன்றைக்கி நீங்கள் தனியாக வரவும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறா. அடிப்பாவி, அப்போது நான் உன்னை கரெக்ட் பண்ணல, நீ தான் என்னை கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளும் சிரிச்சுட்டே, ஆமாம் நான் தான் உனக்கு கரெக்ட் பண்ணேன், என்ன இப்போ அப்படிங்கிறா. அவர் வந்துட்டு கள்ளி அப்படின்னு சொல்கிறாரா கண்ணத்தை கிள்ளிட்டு. ஸோ ஜின் இருங்க, நான் பேச வந்த டாப்பிக்கே வேறு, அது வந்து வைன் இருக்காங்கல்ல அப்படிங்கிறா. ஆமாடி, அவளுக்கு என்ன இப்போ, அவள் இருக்கா அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவங்களுக்கு உடம்பு எதுனா சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் நல்லா தானே இருக்கா, கிளாஸில் இருக்கா, என் கூட நல்லா தான் பேசுகிறா, அவளுக்கு காய்ச்சல் மாதிரி உடம்பு நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை நான் காய்ச்சல் பற்றி சொல்லலை, அவங்களுக்கு மென்டலி எதனாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. லூஸு, என்ன என் ஃப்ரெண்ட பைத்தியங்கிறியா, அவள் பைத்தியம்தான், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பைத்தியம் இல்லை, அவள் வேறு மாதிரி பைத்தியம் அப்படிங்கிறாரு. சாரா வந்துட்டு ஜின்ன அப்படியே லைட்டாக காணத்தில் குட்டியாக ஒரு அறை கொடுத்துட்டு, நான் முழுசாக சொல்ல விட மாட்டியா நீ, சும்மா நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று பேசிகிட்ருக்க, நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள், அவங்களுக்கு எதனாவது பிரச்சனை இருக்கா, எதனாவது எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கரெக்டாக கேட்க தெரியாமல் ஏதாவது மாற்றி கேட்டு தப்பாக போய் இவருக்கு வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு தயங்கி கேட்குறா. இங்கே பாரு சாரா, மனசில் என்ன தோணுதோ அதை தெளிவாக கேளு, உனக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் சரியா அப்படிங்கிறாரு. ஓகே ஜின், தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு மென்டலி எதனாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா அவங்க டெய்லியும் தனியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறா. ஏய் அவங்க தனியாக பேசிகிட்டு இருக்கா, நீ எப்போ பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் அவங்கள நிறையா டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன், சைக்கிளில் போகிறப்போ தனியாக பேசிட்டு போகிறாங்க, அண்ட் கிளாஸில் இருக்கப்போ லன்ச் பிரேக்லன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட வந்துடுறேன்ல, ஸோ நம்ம 2 பேர் தனியாக போயிடுறோம், இப்போது சடனாக நீங்கள் என் கூட இருக்கிறதுனால அவங்க தனியாக ஃபீல் பண்ணுறாங்களோ, நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க தனியாக பேசுகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம இனிமேல் அவங்கள தனியாக விட வேணாம், அவங்க கூடயே நம்மளும் சாப்பிட்லாம், அவங்க கூடயே நம்மளும் இருக்கலாம் அப்படிங்கிறா. சின்ன அப்படி பார்க்குறாரு, என்னதான் ப்ராங்க் பண்ணுறியா சாரா அப்படின்னு கேட்குறாரு. சின்ன நான் எதுக்கு உங்களை ப்ராங்க் பண்ணோம், இல்லை ரொம்ப வருஷமாக 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தீங்க, சடனாக நான் இடையில வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்களோ, உங்களால் அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, அவங்க ரொம்ப நாளாக தனியாகவே பேசிக்கிறாங்க, சாப்பிட்றப்ப கூட தனியாக சிரித்து பேசுகிறாங்க, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டு ஜின்னுக்கு கடுப்பாகுது. ஏய் லூசாடி நீ, அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கா, நீ என்ன அப்படிங்கிறாரு. பாய் ஃப்ரெண்டா, யார் அப்படின்னு கேட்குறா. யூங்கி தான், அந்த கிளாஸ் யூங்கி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், எந்த கிளாஸ் அப்படின்னு அவள் கேட்குறா. ஸோ கிளாஸ் டி அப்படின்னு சொல்கிறாரு. டி கிளாஸில் யூங்கியா, என்ன சொல்கிறீங்க ஜின், அது என் அண்ணாவோட பேர் அப்படின்னு சொல்கிறா. உன் அண்ணாவா,
புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னானே. அப்போ 2 பேரும் வேறு வேறு இடத்துல இருந்தீங்களா? அந்த கிளாஸில் அவன் மட்டும்தானா இல்லை வேறு யாராவது அதே பேரில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் படிக்கிற அதாவது நீங்கள் சொன்ன அந்த கிளாஸில் யூங்கிங்கிற பேரில் அவர் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ஆனால் இப்போது அவரே எங்கள் கூட இல்லை அப்படிங்கிறா. என்ன பேசுகிற நீ? லூசாடி நீ? ஏன்டி காலங்கத்தால் இப்படி போட்டு குழப்பிட்டுருக்க? வா போகலாம் கிளாஸ்க்கு அப்படிங்கிறாரு. சின், கொஞ்சம் சீரியஸாக இருங்க. எனக்கு இந்த பிரச்சனை ஏதோ ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க சின்? உண்மை சொல்லுங்கள். ஒயின் வந்துட்டு அவரை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாடி, 2 பேரும் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நானும் வந்துட்டு அவளை தொலை பண்ணுறதில்ல. ஸோ கிளாஸில் 2 பேர் பேசிப்போம். அந்த லஞ்ச் டைம் பிரேக் டைம்லலாம் வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ண வருவேன், அவள் அவனை மீட் பண்ண போயிடுவா. அண்ட் உன்னை நான் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அவளை இவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிப்பான். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது கொஞ்ச நாளாக அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு டக்குன்னு அவளோட பேக்கில் கையை விட்டு ஃபோன் எடுக்கிறா. ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ காட்டுறா. நீங்கள் சொல்கிற பையன் இவனா அப்படின்னு கேட்குறா. பார்த்தா இவங்களோட பிக்கு தான் இவ கூட சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஓ, இவனே தான். அப்போது 2 பேரும் சொந்த அண்ணன் தங்கச்சி தானா? பரவாயில்லையே. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே வீட்டில் வாக்கப்பட போகிறோமா அப்படிங்கிறாரு. சின் ப்ளீஸ் கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க. சத்தியமாக சொல்லுங்கள், அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது இந்த பையன் தானா? நீங்கள் பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறா. ஏய், ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தாண்டி பார்த்தேன். அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். ஸோ அப்போ தான் வந்துட்டு 2 பேரும் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. நானும் அன்றைக்கி தான் அவனை பார்த்தேன். ஸோ அன்றைக்கே வந்துட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டானே. 2 பேரும் அப்போ இருந்தே லவ் பண்ணுறாங்க. அடுத்த நாளில் அல்ல, அன்றைக்கி இருந்தே நம்மளும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அன்றைக்கி தான் நானும் தனியாக வந்தேன், நீங்கள் என்ன மீட் பண்ண அப்படிங்கிறாரு. அவளுக்கு ஒரே அழுகிறா. ஏய், இப்போ எதுக்கு அழுகிற? என் ஃப்ரெண்டு நல்ல பொண்ணு தான், உன் அண்ணாவை நல்லா பார்த்துக்குவா அப்படிங்கிறாரு. அப்போது அவளோட புக்கை ஓப்பன் பண்ணுறா. ஸோ பேக்லேருந்து ஒரு புக் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குது, வைக்கிறா. என்னது அப்படின்னு கேட்குறாரு. அதை எடுத்து ஜின்னோட கையில் கொடுக்குறா. அதை பார்த்தா இவங்களோட பிக் போட்டிருக்கு. ஆனால் அதை படிச்சுட்டு இவருக்கு செம்ம ஷாக்கு. சாரா, நீ என்ன சொல்லிட்டுருக்க அப்படிங்கிறாரு. ஆமாம், இந்த ஸ்கூலில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல, அதில் என் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. சரண், அந்த அன்னைக்கு ஒரு 7-8 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ அங்கே யாருமே எதுவும் ஆகலையே, அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாம் மறைச்சிட்டாங்க ஜின், என் அண்ணா அதில் தான் அப்படின்ட்டு அவள் அழுகிறா. ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற? அவன் உயிரோடு தானே இருக்கான், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ வேறு மாதிரி நடக்குது அப்படிங்கிறா. அப்போது ஜின்னும் வந்துட்டு இதை அவங்கக்கிட்ட சொல்லணும்ல. ஸோ அதனால் சீக்கிரமாக ஜின் அண்ட் சாரா 2 பேரும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வராங்க. அப்போ தான் நீங்களும் இவங்க தேடிட்டு அவரோட கிளாஸ்க்கு போகிறீங்க. அப்படி போகிறப்போ எல்லோரும் வந்துட்டு அந்த கிளாஸில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மையன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? லூசாடி நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கு தான் செம கடுப்பாயிடுது. யாரை பார்த்து லூசுங்கிற, எதுக்கு இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போடவும், தன்னை போல நீ பேசிகிட்டு போயிட்டுருக்குற, தனியாகவே பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இந்த மாதிரி மென்டல் டிஸார்டர் இருந்தால் வேறு ஸ்கூலில் படிங்க, எதுக்கு இந்த ஸ்கூலில் வந்துட்டு தேவையில்லாமல் ஸ்கூல் மானத்தை வாங்குறீங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. யாரை பார்த்து மென்டல்னு சொன்னேன்னா அந்த பொண்ணை முடிய பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்டுருக்குறீங்க. அப்போது அந்த பொண்ணு, எதுக்கு நீங்கள் கிளாஸ்க்கு முதல்ல வர நீ அடிக்கடி அப்படிங்கிறா. இப்போ நான் வரதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லை எனக்கு பிரச்சனை எது கிடையாது, உனக்கு தான் ஏதோ பிரச்சனை, தனியாக வர, தனியாக சிரிக்கிற, யாரை பார்த்து பேசுகிற, யார்கிட்ட சிரிக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ பாட்டுக்கோ மறுபடியும் யார்கிட்டையும் பேசிட்டு போகிற மாதிரி போகிற, யாரோ ஏதோ மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் நிறையா பேர் உன்னை வாட்ச் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பாரு, சரியா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. யாரை பார்த்து மென்டல்னே, நான் யூங்கியை பார்க்க தான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க, யூங்கி பார்க்க வரியா அப்படிங்கிற அவள். ஸோ அவளும் வந்துட்டு யூங்கிக்கு அந்த கிளாஸில் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அவர் இங்கே தானே படிக்கிறாரு, உன் கிளாஸ் தானே, உனக்கு பொறாம அவர் நான் லவ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. இரு, எந்த யூங்கி சொல்கிற அப்படிங்கவும், நீங்கள் ஃபோன் எடுத்து பாரு, இவர் தான், இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. இவன் கூட நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் பேசுகிறேன், இன்றைக்கி லீவ் ஆகுது, ஏன் வரல, என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போ அவன் இங்கே எங்கே தெரியுறானா உனக்கு அப்படின்னு கேட்குறா. அதான் நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி இங்கே காணோம்
அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு லூஸுங்களோட பேச நானும் லூஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு தனியாக வந்து போயிடுறீங்க. அந்த பொண்ணுக்கு அப்படியே குப்புன்னு வேர்த்து போயிடுது. ஸோ இப்போ அந்த பொண்ணு அங்கே உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பயந்து அழுக ஆரம்பிச்சிருப்பா. பக்கத்தில் ஒரு இன்னொரு பொண்ணு கேட்குறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் ஒரு விஷயத்தையே சொல்கிறா. அன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல, ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படின்னு. ஆமாம், ஆனால் அதில் தான் யாருக்கும் இது ஆகலைல்ல அப்படின்னு சொல்லவும், நம்ம கிளாஸில் யூங்கின்னு ஒருத்தர் தான் தெரியுமா என் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அவன் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறா. இல்லை, அவன் அந்த அன்னைக்கு நான் அங்கே ஃபயரில் மாட்டிகிட்டு இருந்தேன். என்னை காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து என்னை காப்பாற்றிட்டு அவன் அங்கே மாட்டிக்கிட்டான். என்னால் திரும்ப அவனை காப்பாற்றவும் முடியல. அட் த சேம் டைம் எனக்கு இப்போ கில்ட்டியாக இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் அவனுக்கு அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. பட் எல்லோரும் வந்துட்டு மூடி மறைச்சிட்டாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் அதை வெளியே கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இதை கேட்டு அந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு. என்னடி பேசுகிற நீ, இதெல்லாம் நிஜமா அப்படிங்கிறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கிளாஸ் பொண்ணுங்களாம் பசங்களாம் சேர்ந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. இது பெரிய இஷ்யூ ஆகுது. உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். நீங்கள் சின்னையை மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அன்றைக்கி மூட் அப்செட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 2-3 நாள் லீவு. நீங்கள் சின்ன வந்து உங்கள் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா நீங்கள் வெளியே வர மாட்டேங்கிறீங்க. அப்படியே தான் 2-3 நாள் பாஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக ஜின் வந்துட்டு நைட்டு அவங்க வீட்டு செவரு எரிக்குதிச்சு உள்ளே வந்துடுறாரு. வந்து பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உள்ளே வந்ததுமே ஏன்டி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேற, வீட்டை விட்டு வெளியே கூட வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு இப்படி செவரே குச்சி வந்திருக்கா, இவங்க ஏதாவது பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, பட் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுல அதை காட்டுறாங்க. அப்போ தான் நீங்கள் அதை வாங்கி பார்க்குறீங்க. பார்த்தா ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறா, இதெல்லாம் போய் அவனை நான் இன்றைக்கி கூட பார்த்தேனே, என்னை வந்து பார்த்துட்டு போனான், உன்ன மாதிரியே செவ்வரி குச்சி தான் வந்தேன்னு சொன்னான், அவனை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயன் நீ பார்க்குறது யூங்கி தான், ஆனால் அவன் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுனா உங்களுக்கு அழுகையாக வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி சோகமாக நீங்கள் வந்துட்டு அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதை ரியாக்ட் பண்ணவே தெரியல. நான் பார்க்குறது நிஜம்தான், நான் பேசுறது நிஜம்தான், உனக்கும் அவன் தெரியலான் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கவும், நான் பார்த்ததும் நிஜம்தான், நான் பேசுகிறதும் நிஜம்தான், ஆனால் அவன் நிஜம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எல்லாம் பற்றி தேடி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் படித்த அந்த ஸ்கூலில். ஸோ இதெல்லாம் செட் ஆகாது, எல்லா உண்மையும் அவங்க மறைக்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி காணாமல் போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை இன்னும் நிறைய வைரல் ஆக்கி விட்டாருங்க எல்லோரும் சேர்ந்து. ஃபைனலாக அந்த ஸ்கூல் வந்துட்டு இழுத்தே மூடுற அளவுக்கு போயிடுது. பட் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டால் எஜுகேஷன் பாதிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனை போய் வந்திருக்கும். இதெல்லாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகிருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இவங்க எங்கேயுமே மீட் பண்ணலை. கோர்ட்டு கேஸு அது இது போலீஸு விசாரணைன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி போயிருக்கோம்ல. அந்த 6 மாதமுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இவங்க மறுபடியும் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம பார்த்தது நிஜம், ஆனால் அவர் நிஜம் இல்லை அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. ஆனால் லவ் பண்ணது நிஜம் தானே, அவர்கிட்ட பேசுனது எல்லாமே நிஜம் தானே, அதெல்லாம் உங்களால் மறக்கவே முடியல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யூங்கி, ஜஸ்ட் நீ என் முன்னாடி வா, நான் உன்னை பார்த்துட்டே இருந்துக்குவேன்னு சொல்லிட்டு அழலாம் செய்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு அவர் வரவே இல்லை திரும்ப. உங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜின்னும் சாராவும் உங்களுக்காக ரொம்பவே வந்துட்டு வருத்தப்படுவாங்க. இப்போது ஃபைனலாக அந்த கோர்ட்டில் வந்துட்டு அந்த ஸ்கூல் வந்துட்டு கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கோர்ட்டில் இருந்துட்டு நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக வெளியே வரீங்க. நீங்கள் சாரா அஞ்சின் 3 பேர் சேர்ந்து வெளியே வருவீங்க. வரும்போது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் இவங்க நிற்கிறாரு. பார்த்தா உங்களுக்கு அப்படியே கனலாக கலங்குது. சின்னும் பார்த்துட்றாரு, பட் சாராவுக்கு தெரியல. 2 பேரும் பார்த்ததுமே ஓடி வந்து இவங்க ஹக் பண்ண பார்க்குறீங்க. பட் சாரா எதுக்கு இப்படி ஓடுறீங்க, அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் வந்துட்டு ஜின் திரும்பி பார்த்துட்டு, உன் அண்ணா உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என் அண்ணா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அழுக வந்துடுது. ஏன்னா இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுறாங்க, ஏன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான், அப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கா. அண்ட் யூங்கி ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு உங்களையும் ஜினையும் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மன்னிச்சுக்கோ, என்ன
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போகிறப்ப மறையிறாரு. அவ்வளோதான். உங்களுக்கு தான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இவங்கி போகாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிருப்பீங்க. அப்படி ஓடும்போது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக்கு வந்திருக்கும். ஸோ அது தெரியாமல் அது உங்கள் மேலே மோதி இருக்கும். அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காரு. ஸோ அப்படியே அவரோட கை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி நீட்டிக்கிறாரு. அண்ட் நீங்களும் எந்திரிச்சு அப்படியே பெட்லேருந்து எந்திரிச்சு அவரை ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ தான் 2 பேர்த்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி உன்னை விட்டு போனதுக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் பரவாயில்ல, பட் இனிமேல் என்னை விட்டு போகாத. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உன் கூட தான் இருப்பேன். என்னை விட்டு என்றைக்கும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஒரு ஹக் பண்ணிட்டு அவரை கிஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அவரோட கையை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. உங்களோட கையை அவர் பிடிச்சிக்கிறாரு. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஒருத்தர் பார்த்த மாதிரி கையை கோர்த்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே. பட் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஜின் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காரு. சாரா பார்க்குறா. ஏன் இந்த மாதிரி ரொம்ப சேடாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் என் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கொஞ்ச நாள் தான் கூட பழகுனது, ஆனால் இன்னும் தெரியல, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இனிமேல் நான் பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசவும், சாரா செம்மையாக சிரிக்கிறா. எதுக்கு இப்போ சிரிக்கிறா அப்படின்னு ஜின் கேட்கவும், இல்லை உன்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியல, ஆனால் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறா. என்ன இதுக்கு மேலே ஏதாவது பெரிய ஷாக் நீ கொடுக்க வேண்டியது ஏதாவது இருக்கா என்ன? எல்லாமே வந்தாச்சு, இதுக்கு மேலே ஒரு ஷாக் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது சாரா சிரிச்சுட்டே ஒரு ஃபோன் எடுத்து, அதாவது அவளோட ஃபோன் எடுத்து கால் பண்ணுறா. அந்த பக்கம் வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. ஸோ சாரா அண்ணா அப்படின்னு கூப்பிட்றா. இங்கே ஜென் பார்க்குறாரு. உனக்கு இன்னொரு அண்ணா இருக்கானா என்ன அப்படின்னு கேட்கவும், பேசுறியா, இந்தா உன் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறானா, பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. ஜின் கன்ஃபியூஷனாக ஃபோனை வாங்கி ஹலோ அப்படிங்கிறாரு. அப்போது அந்த பக்கம் இருந்து சிரிச்சிட்டே ஒரு வாய்ஸ், சொல்லு மச்சான், அப்புறம் ரொம்ப சோகமாக இருப்ப போல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏய் நீ யார், எதுக்கு நீ யூங்கி மாதிரி பேசுகிற, அவன் வாய்ஸில் பேசுகிற, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சிரிச்சிட்டே, கொஞ்சம் வெளில வந்து பாரு, எவ்வளோ நேரம் அந்த காலியான பெட்டுக்கு காவல் இருப்பீங்க 2 பேரும் அப்படிங்கிறாரு. காலியான பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாங்க நீங்கள் இல்லை, இவங்க போனா, இவங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின் பதறாரு. அப்போது வந்துட்டு சாரா சிரிச்சிட்டே, அதானே நீ இந்த உலகத்துலேயே இல்லை, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ 2 பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப தூரம் வெளியே வரணும். வெளியே வந்து பார்க்கும்போது எப்படின்னா ஒரு சின்ன கார்டன் மாதிரி, ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு இவ சாரா சின்ன கூட்டிகிட்டு போகிறா. சின்னும் வந்துட்டு போயிட்டு இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போ அங்கே போய் பாரு அப்படிங்கிறா. அங்கேயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல இவங்க நின்றுட்டுருக்காரு. சிரிச்சிட்டே நிற்கிறாரு. அண்ட் நீங்களும் பக்கத்தில் நிற்கிறீங்க. இங்கே சின்னுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடி நியூஸ் எடுத்துட்டியா, இல்லை எப்பவும் போல் என் கண்ணுக்கு தெரியிறானே அவன், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜின் திருத்தன்னு முழிக்கவும், இந்த பக்கம் சாரா அண்ட் யூங்கி 2 பேரும் சிரிக்கிறாங்க. நீங்களும் கன்ஃபியூஷனாக பார்க்குறீங்க. யூங்கி நீ என்ன இப்போ சாரா கண்ணுக்கும் தெரியறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டே, நான் எல்லாத்து கண்ணுக்கும் தெரிவேன், என்ன இன்னும் நீ ஆவினே நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டுட்டு உங்களுக்கு இன்னும் ஷாக்கு. நீ ஆவி தானே, அப்படி தானே, இல்லை எல்லாம் நீ யாருக்கனுக்கும் தெரிய மாட்டல்ல, எனக்கு ஜின்னுக்கு மட்டும்தானே தெரியவா, இப்போ எப்படி சாராக்கும் தெரியற அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக கேட்குறீங்க. ஜின்னும் அதே மாதிரி தான், அவன் கண்ணுக்கு தெரியறானா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சிரிச்சிட்டே, என் அண்ணன் என் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு மட்டும் தெரியவானா, அவன் என் கண்ணுக்கு மட்டும் இல்லை எல்லாத்து கண்ணுக்கும் தெரியவான். என்ன ஒரு கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ட்ராமா பண்ணோம் அப்படிங்கிறா. என்ன பேசுகிற நீ, எனக்கு புரியல அப்படிங்கிறீங்க நீங்கள் ஜின்னோ. இப்போ தான் அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்கூல் வந்துட்டு சின்ன விஷயம்லாம் கிடையாது, நிறைய இல்லை, அதாவது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மறைக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் நிறைய தப்பு நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க ஃபயர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தப்போ நிறையா, அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்துருப்பா. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு இறந்தப்போ
இவங்க தான் போய் காப்பாற்ற போயிருப்பாரு. ஆனால் அவரால் காப்பாற்ற முடியல. அண்ட் இன்னொரு பொண்ணும் வந்துட்டு, அதாவது இவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால, அவளும் உள்ள சிக்கியிருப்பா. அவளை எப்படியும் இவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆனால் ஒரு பொண்ணு இறந்துட்டா. பட் அது வெளியவே வந்திருக்காது. ஸோ பணம் கொடுத்து எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வெளியே கொண்டு வரணும். எப்படி இறந்து போன பொண்ணு வந்துட்டு எதுவும் சாட்சியால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சு எல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அந்த ஸ்கூலே கவர்மெண்ட் டேக் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கு மேலே அந்த ஸ்கூலில் எந்த தப்பும் அந்த மேனேஜ்மெண்ட்னால நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு நடத்துருவாங்க இனிமேல் அந்த ஸ்கூலை. ஸோ இதுக்காக தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அண்ட் உங்ககிட்ட வந்து நான் யாருமே இல்லை, அதாவது நீ தனியாக பேசுகிறேன்னு சொல்லி நான் எல்லாமே வந்துட்டு சும்மா உங்ககிட்ட வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் நீங்கள் ஏஜென்ட் 2 பேரும் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுங்க பசங்க வேறு. அதனால கண்டிப்பாக உங்ககிட்ட டேரெக்டாக ஹெல்ப் கேட்டால் பண்ண மாட்டீங்க. நீங்களும் அந்த ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்கூல் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். எல்லாமே சாராவும் இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ சொல்லி முடிச்சுட்டு அட் த எண்டில் 2 பேரும் எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம்ல அப்படின்னு சொல்லுவோம். ஜின்னுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அங்கேருந்து ஓடி வந்து அவரை போட்டு அடி அடிச்சிட்ருக்காரு. கீழே தள்ளி அவர் மேலே ஏறி உட்காந்து அடிச்சிட்ருக்காரு. அவருடைய விடுறா, சாரி மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே பரதேசி நாயே, நான் இவ்வளோ பயந்துருந்தேன் தெரியுமா, இதுக்கு மேலே உன்னை பார்க்க முடியாதா, ஒன்றுமே அதாவது எப்படி சொல்கிறது எனக்கு சொல்லக்கூட தெரியல, உன்னை பார்க்கவே முடியாது, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சி எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, என்னை இவ்வளோ பயமுறுத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு தான் கோவப்பட்டு அடிக்கிறாரு. மற்றபடியே இவங்க 2 பேர்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டதெல்லாம் நினச்சி அவங்க அந்த மாதிரி ஜின் வந்து பண்ணலை. ஸோ அவர் கோவம் என்னன்னா, நான் பயந்துட்டு தெரியுமா, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவ்வளோ கோப்பட்டு அடிச்சிருப்பாரு. 2 பேரும் ஃபைனலாக சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ 4 பேரும் அங்கேருந்து பேராக அப்படியே அந்த கார்டனில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஒன்றா ஹாப்பியாக சந்தோஷமாக நிறைய மெமரிஸ் கூட நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி எண்டிங் தான். அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சரி ஓகே. ஏதாவது ஒன் ஷாட் வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய்,